யார் சார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? We are from Income Tax Department. MP வீட்ல இருக்காரா? இருக்காரு. இதோ சாரே வந்துட்டு இருக்காரு. ஹலோ சார், இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வரேன். உங்க வீட்டை சோதனை போட வேண்டியிருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட். என் வீட்டை எதுக்கு சார் சோதனை போடணும்? நான் வருஷம் தவறாம ஒழுங்கா டாக்ஸ் கட்டிட்டு இருக்கேன். அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார். நீங்க வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்கதா எங்களுக்கு தகவல் வந்து. பிரச்சனை பண்ணாம ஒத்துழைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது சார். யோ, ஒரு கோட்டு சூட்டை மாட்டிட்டு கழுத்துல ஒரு காடை மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்களா என்ன பெரிய ஆளுங்க நினைப்பா? யார் முன்னாடி நின்று பேசிட்டீங்கன்னு தெரியுது இல்ல? என்ன ப்ராப்ளம் இங்க? யார் சார் இவங்க? உங்க டாக்டரா? ஆமா, நீங்களா யாரு? சார், நீங்க உங்களை பாத்துக்கோங்க. நான் மேல போய் செக் பண்ணிட்டு வரேன். நீங்க அந்த ரூம்ல போய் சர்ச் பண்ணுங்க. எல்லாரோட செல்போனையும் கலெக்ட் பண்ணுங்க. சார் உங்க போன் கொடுங்க சார். சார் இங்க பாருங்க, இதெல்லாம் சரியில்லை. தொண்டர்களுக்கு தெரிஞ்சது அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்புறம் நியூஸ் பேப்பர்ல வரும். பரவாயில்லையா? கொடுங்க சார். உங்க போன் கொடுங்க. போனை கொடுங்க சார். கொடுங்க சார். போனை கொடுங்க சார். மா போனை கொடுங்கம்மா. என்னப்பா இதெல்லாம்? எனக்கே ஒன்றும் புரியலம்மா. அந்த விஜய் தான் ஏதோ விளையாடி இருக்கான்னு நினைக்கிறேன். மிஸ்டர் தங்கதுரை, இந்த பண நகலாம் எப்படி வந்துச்சு? நீங்க வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்கதா எங்களுக்கு வந்த தகவல் உண்மைன்னு நினைக்கிறேன். இல்ல சார், இல்ல. ஒரு நிமிஷம் சார். நான் என் ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணா அவர் வந்து இதுக்கு விளக்கம் கொடுப்பார் சார். அவசியம் இல்ல சார். இது உங்க வீடு, உங்க பணம். நீங்க சொல்லாத விளக்கத்தை உங்க ஆடிட்டர் எப்படி சொல்லுவாரு? திடீர்னு வந்து இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டா என்ன சார் அர்த்தம்? இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு கரெக்டா பதில் சொல்லணும்னு அர்த்தம். திரும்பவும் சொல்றோம், இந்த பணத்துக்கு என்ன கணக்குன்னு அவர் சொல்லிட்டாருன்னா நாங்க உடனே கிளம்பிடுவோம். இதுல உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த கணக்குல வராத இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு சார்? இதுல நாங்க எடுத்துட்டு போக போற நகை, பணம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிருக்கோம். செக் பண்ணிட்டு சைன் பண்ணுங்க. போடுங்க சார். சார், உங்களுக்கு 1 வீக் டைம். அதுக்குள்ள நீங்க எங்க ஆபீஸ்க்கு நேர்ல வந்து இந்த சொத்துக்கான விளக்கத்தை சொல்லணும். இல்லனா உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். பேக் பண்ணுங்க சார். Okay, sir. Thanks for your cooperation.
ஹலோ மிஸ்டர் தங்கதுரைய கட்சியில இருந்து நீக்கியாச்சுன்னு சொல்லி சார் உங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டேன். சார் என்ன சார் ஆச்சு? சார் என்ன சார் ஆச்சு? சார் சார் என்னாச்சு சார்? எந்திரிங்க சார். சார் எந்திரிங்க சார். சார் என்னாச்சுங்க சார்? எந்திரிங்கப்பா. எந்திரிங்க சார். அப்பா என்ன சார்? அப்பா கண்ணு திறந்து எந்திரிங்க சார் ப்ளீஸ் பாருங்கப்பா. சார். சார் என்னாச்சுங்க சார்? அப்பா சார் அப்பா தண்டபணி டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்பா ஐயோ அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா அப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா என்ன ஆச்சுப்பா உங்களுக்கு? அப்பா தண்டபணி சீக்கிரம். அப்பா இப்ப பேசிக்கிட்டு இருக்கவோ டிலே பண்ணவோ டைம் இல்லம்மா. உங்க அப்பாவுக்கு வந்திருக்குது ஹார்ட் அட்டாக். உடனே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணுங்க. என்ன சார் சொல்றீங்க? வேற எப்படி சொல்றீங்க? நீங்க எனக்கு ஃபோன் பண்றதுக்கு பதிலா நேரா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம். இவரை இமிடியேட்டா ஹாஸ்பிடலுக்கு அழைச்சிட்டு வாங்க. எம்பி சார் பயப்படாதீங்க. ஹார்ட் அட்டாக்ங்கிறது எல்லாருக்கும் வர்றதுதான். டோன்ட் வரி, ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஆமாங்க, எம்பி தங்கதுரை வீடு தான். உடனே சீக்கிரம் வாங்க. மேடம், ஆம்புலன்ஸ் வந்த உடனே டிலே பண்ணாம உடனே அவரை அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். நான் ஹாஸ்பிடல் போய் மத்த விஷயங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ப்ளீஸ் டோன்ட் டிலே. ஹலோ. என்ன அருமை பொண்டாட்டியே, எப்படி இருக்காரு என் மாமனாரு? நெஞ்சு வலி வந்திருக்குமே. எம்பி இருக்காரா பூட்டாரா? அயோக்கிய ராஸ்கல், உன்னை யாரா உள்ள விட்டா? ஏய் போடா இல்ல போடா. போடா. ஏய் என்னடா கோவம் இருந்தப்ப என்கிட்ட காட்டிக்கிட்டு வந்தாங்கல்ல இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ், அவங்க கிட்ட காட்ட வேண்டியதானே? அது சரி, எவ்வளவு எடுத்தாங்க? ஒரு 10 கோடி ரூபாய் தேடி இருக்கும்ல. அப்புறம் நகை நட்டு எப்படியும் ஒரு 100-150 பவுன் இருக்காது. அப்புறம் இருக்கவே இருக்கு நஞ்ச நிலம், புஞ்ச நிலம், போறம்போக்கு நிலம், எல்லாம் ஒரு சின்ன கால்குலேஷன் தான் எனக்கா. என்னதான் பேங்க்ல வச்சாலும், லாக்கர்ல வச்சாலும், ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சாலும், உன் அப்பா மாதிரி பணக்காரங்க எல்லாம் வீட்லயே கட்டுக்கட்டா பணத்தை வச்சு பூஜை போட தான் செய்வாங்க. டேய் வேண்டாம். அட இம்புட்டுக்கோ வருமா உனக்கு? பார்த்து நடந்துக்கமா, வயித்துல என் புள்ள இருக்கான். உன் அப்பனுக்கு வந்த மாதிரி உனக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது. ஏய் ஏன்டா இப்படி பண்ற? ஏன்டா இப்படி வயிற்றுல கொட்டிக்கிற? நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? சத்தியமா சொல்றேன்டா, நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. உருப்படாம தெரு தெருவா பிச்சை தான்டா எடுப்ப. நீ தானே வேணாங்கிறது. இப்பதானே அட்வான்ஸா 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்க. அது காலியாகவே இன்னும் 4-5 மாசம் ஆகும். அதுக்குள்ள மிச்சம் இருக்கிற 99 கோடியை வாங்கிட மாட்டேன். டேய் வேணாம்டா, மரியாதை எங்க இருந்து போயிடு. என்ன கொலைகாரி ஆக்காத. கொலைகாரியா? யாரு நீயா? ஜோக் அடிக்காத ரேணுகா. என்ன கொலை பண்ணிட்டு ஜெயில போய் புள்ள பத்துக்க போற? என் புள்ளெல்லாம் ஜெயில பிறக்க கூடாதுமா. நீ என்ன பண்ற? உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடுற.
அங்க நாம ஓஹோன்னு வாழலாம். எப்படி எப்படி ஓஹோன்னு. சீ. அதேதான். கேவலம் தான். யார் இல்லைன்னாங்க உன் தலையெழுத்து எனக்கு கழுத்து நீட்டி நீ புள்ள பத்துக்க போற. இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் லைஃப்ல சகஜம் கண்ணு, கண்டுக்காத. சரி அதை விடு, எங்கயா மாமனாரு? மேல அப்படியே கம்பி நீட்டாரா? அப்படியே ஏசி எல்லாம் போட்டுக்கிட்டு சும்மா குளு குளுன்னு ஏய். ஜாலியா. மாமனாரே, மாமனாரே. மரியாதையா போயிடுறா. இதுக்கு மேல இங்க நின்னா உனக்கு மரியாதை கெட்டுரும். ஏய், ஏய் பாத்து ரேணுகா, வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது. கர்ப்பமா இருக்கும்போது இப்படி எல்லாம் ஆத்திரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. அப்புறம் இப்ப ஆம்புலன்ஸ் வருது பாரு, அதுல என் மாமனாரை மட்டும் ஏத்தி விடு. நீ அதுல போகாதமா, குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும்ல. பொறுக்கி ராஸ்கல், உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்டா. இத பார், இப்ப சொல்ற கேட்டுக்கோ. எங்க அப்பா பொழைப்பாரு. இன்கம் டாக்ஸ்ல எடுத்து போனலாம் திரும்ப கிடைக்கும். நாங்க நல்லா வாழ்வோம்டா. ஆனா நீ இருக்க மாட்ட. நீ வாழ மாட்ட விஜய். உன்னை நான் வாழ விட மாட்டேன். அப்படிங்கிற அப்போ உன் புள்ள அப்பா இல்லாத பையனாயிடுவானே, பரவாயில்லையா? சீ. ஏய் ரேணுகா, பாத்து பாத்து, ஸ்லோ. டேக் கேர் பேபி. என்னையா சும்மா செலுத்துக்கிட்டு? அப்புறம் அந்த எம்பி மண்டைய போட்டதும் அந்த வேலையை விட்டுட்டு என்கிட்ட வேலைக்கு வந்துரு. நான் நல்ல பைசா தரேன்யா. ஏன்னா உன்ன மாதிரி விசுவாசி தான் எனக்கு தேவை. என்ன சொல்றேன்? சரியா? போடா. மச்சா. என்ன பாலா, உன் புள்ள ஏதாவது போன் பண்ணானா? இல்லங்க, நானும் அதைத்தான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த எம்பிக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னானே, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. ரொம்ப கவலைப்படுறியோ? உண்மையை சொல்லணும்னா கவலை தான். அவர் பிழைச்சா நல்லதா இல்ல செத்தா நல்லதான்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. அப்படி போடு. வாழ்க்கையில முதல்ல உன்னால முடியாத ஒன்ன முடியாதுன்னு ஒத்துக்கிற பாரு, அதுதான் வளர்ச்சிக்கு முதல் படி. இப்ப நான் சொல்றேன், எம்பி செத்தாதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. எப்படிப்பா சொல்றீங்க? என்ன இருந்தாலும் அந்த ஆள் ஒரு குடைச்சல் தான். அவன் நிம்மதியா நம்மள இருக்க விட மாட்டான். அரசியல்வாதி இல்ல, மனசுல ஒரு வன்மை இருந்துகிட்டே இருக்கும். அப்ப செத்துலான்றீங்களா? ஏன் பாலா, நான் ஏதோ தீர்ப்பு கொடுத்தா அவன் உடனே செத்து போற மாதிரி பேசுற? அப்போ சாக மாட்டாருன்னு சொல்றீங்களா? ஆளை விடு, இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல. ஏய் வாடா விஜய், அந்த எம்பி கதை முடிஞ்சுதா இல்லையா? நீங்க வேறப்பா, அந்த ஆளு பொழைச்சிட்டாரு. ஐயோ அட கடவுளே, நம்ம நினைப்புல மண்ணள்ளி போட்டுட்டாரே அந்த ஆளு. ஏமா, ஃபர்ஸ்ட் அட்டாக் தானே, இதுலயே வா போயிடுவாங்க. எத்தனையோ பேர் ஒரே அட்டாக்ல போறது இல்லையா? என்ன ஒரு ஆதங்கம் பாத்தியா? உங்க அம்மா மாதர்குல மணி விளக்குடா. சரி சரி, அதை விடு, மேட்ருக்கு வா. பொழைச்சிட்டாருப்பா. அதை தவிர வேற ஒரு மேட்டரும் இல்ல. அவர் செத்து இருந்தா தாத்தா சொத்து ஸ்ட்ரெயிட்டா பேரனுக்கு வந்து சேர்ந்திருக்கும். நாமளும் நோகாம நோம்பு கும்பிட்டுருக்கலாம். இப்ப பாரு, இன்னும் எவ்வளவு லோல் படணுமோ. பாலா, உனக்காகலாம் அவர் சாக முடியாதுமா. சொன்னா புரிஞ்சுக்கோ. அம்மா, நீ எதுக்கு கவலைப்படுற? நான் கொடுக்கிற டார்ச்சர்ல கூடி சீக்கிரம் அந்த டிக்கெட் வாங்குறாரா இல்லையான்னு பாரு. அவர் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கு சொத்து வந்தாகணும்லடா. வந்துருப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவ்ளோ பார்த்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பிளான் படி எம்பி சொத்தும் ரேணுகாவும் ஒன்னா நம்ம வீட்டுக்கு வரதான் போறாங்க. பாத்துக்கிட்டே இருங்க. அதெல்லாம் அப்புறம் கதை. முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. 1000 இருந்தாலும் அவரு உன் மாமனாரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவும் அம்மாவும் போய் பார்க்க வேண்டாமா? அதான மரியாதை. இவ்வளவு மரியாதை தெரிஞ்ச பொண்ணா என் பொண்ணு? புல்லரிக்க வச்சிட்டியடா செல்லம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க சும்மா இருங்க. இல்லடா, அவ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. நாம போய் விசாரிச்சுட்டு வந்தா ரேணுகா மனசுல நம்மள பத்தி ஒரு நல்ல எண்ணம் வரும்ல. அவளுக்கா? ம். நீ வேறமா, அவ மலையை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் குடிக்கிற ஜாதி. உனக்காகலாம் பரிதாபப்பட மாட்டா. ஒருவேளை என்ன பார்த்து பரிதாபப்பட மாட்டா விஜய்? என்ன பாரு, ஒரு அப்பாவியா நல்லவனா
ஒரு பொறுப்புள்ள தகப்பனா ஐயையோ. அக்கறை உள்ள ஒரு சம்பந்தியா தெரியல. அப்பா எனக்கே தெரியல, அவளுக்கு எங்க தெரிய போகுது? அதெல்லாம் வேணாம்னா விடுங்களேன். இல்லடா நான் என்ன அம்மா வேண்டான்னு சொல்றல, ஆ, அங்க உங்களை ஒரு ஈரத்து கூட மதிக்காதுமா. அது சரி, நம்ம மதிக்கிற மாதிரி என்னைக்கு நடந்துருக்கும். இப்போதைக்கு ஒரு 2 நாளைக்கு நம்ம வாயை மூடிட்டு பேசாம இருப்போம். அதுக்குள்ள நெக்ஸ்ட் மூவ் என்ன செய்யலாம்னு யோசிச்சு வைங்க. உருப்படியா ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுக்கற வழியை பாருங்க. யோசிக்கிறதுனா என்னது வித்யம்? திவ்யா மெதுவா இறங்கு. இந்தாப்பா. மஞ்சு, மஞ்சுமா, மஞ்சு கண்ணா, வா 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 வா. என் பட்டு, என் தங்கம், என் செல்லம், எப்படி இருக்க? எனக்கு எப்பவும் ஞாபகம் தான். உள்ள வாங்க, வாங்கப்பா. வா வா கண்ணா, வா கண்ணா, வா கண்ணா. வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல, பரவாயில்ல இருக்கட்டுங்க. உட்காருங்க. இல்ல இருக்கட்டுங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம்மா. திவ்யா வீட்டுக்கு வந்து அவளை என் பொண்ணு பார்த்த உடனே இவ நல்லா ஆயிட்டாம்மா. ரொம்ப நன்றிம்மா. உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. எங்க அப்பா நடந்ததெல்லாம் சொன்னாரு. என் பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ண முடியாதுங்கிற வருத்தத்துல தான் நானும் என் புருஷனும் விஷத்தை குடிச்சிட்டோம். ஆண்டவன் அவர் உசுரை எடுத்துட்டு என்ன வேண்டான்னு தூக்கி போட்டுட்டாரு. புருஷனை இழந்துட்டு குழந்தை பறி கொடுத்துட்டு நான் எப்படி இத்தனை நாள் வாழ்ந்தேன்னு எனக்கே தெரியல. பெரிய மனசுமா உங்களுக்கு. கடவுளுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு மனசு இருக்கும். ஒருத்தர் எதை வேணாலும் இழக்கலாமா, ஆனா தான் உசுரா நினைக்கிற ஒண்ண யாரும் இழக்கிறதுக்கு நினைக்க மாட்டாங்கம்மா. உங்க உயிரையே விட்டு கொடுக்கறதா முடிவு பண்ணி தான் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னு தெரியும். ஆமாங்கய்யா, மஞ்சுனா எனக்கு உயிர் தான். ஆனா அவ இன்னொருத்தவங்க குழந்தைன்னு தெரிஞ்சதும், அவங்க உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உரிமை கொண்டாடுறது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் என் மனச கல்லாக்கிக்கிட்டு இவளை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல விட்டுட்டேன். இப்போ உங்க பொண்ணு நல்லா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? என்னாலதான் ஒரு குழந்தைய பெத்துக்க முடியல, ஆனா ஒரு குழந்தைக்கு நான் உயிர் கொடுத்திருக்கேன். அவ தாய்க்கு என்னால வாழ்க்கை கொடுக்க முடிஞ்சதே. போதுங்க, இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. நான் அப்படி நினைக்கலம்மா. ஆண்டவன் எல்லாருக்கும் ஒரு தாயை கொடுத்திருப்பான். என் திவ்யாக்கு 2 அம்மான்னு முடிவு பண்ணியிருக்கான்.